அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தௌஹீது மக்களுக்கு மத்தியிலும் தௌஹீது பேச்சாளர்கள் அவர்களுக்கு மத்தியிலும் இருக்கக்கூடிய ஒரு பேச்சு நடைமுறை பிரச்சார முறையினால் ஒரு தப்பான எண்ணம் ஏற்பட்டிருக்கிறது. எங்கள சகோதரர்களுக்கு மத்தியிலும் அந்த எண்ணங்கள் இருக்கிறது. அதாவது தௌஹீத் பயான் என்று சொன்னால் அதுல யாரையாவது ஏசணும், யாரையாவது பேசணும், சவால் விடணும், விவாதத்துக்கு அழைக்கணும், அங்கு கரடுமுரடான வார்த்தைகள் சொல்லப்படணும், பேச்சாக முகத்திரைகள் கிழிக்கப்படணும், யார் மாற்று கருத்தில் இருக்கிறாங்களோ அவங்க கேவலப்படுத்தப்படணும், இழிவுபடுத்தப்படணும், பேச்சுங்கிறது பெரிய ஒரு ஜெதுபா இருக்கணும். இந்த மாதிரி அப்படி இல்லாம பயான் செஞ்சா என்ன ஒரு உப்புச்சப்பு இல்லாம பயான் பண்ணிட்டு போனார். யாரையாவது ஏசலன்னு சொன்னா, யாரையாவது பேசலன்னு சொன்னா, யாரையாவது விவாதத்துக்கு அழைச்சி சொல்லலன்னு சொன்னா என்ன ஒரு காரம் இல்லாத ஒரு உப்புச்சப்பு இல்லாத பயானா இருக்குது. அப்படி இல்ல கருத்தை சொல்லிட்டு போனா கூட ஒரு நல்லவனான போக்குள்ள கருத்தை சொல்றாங்க, அடிச்சு சொல்லல, உடைச்சு சொல்லல, இந்த மாதிரி ஒரு போக்கு இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சோதர்களே, இஸ்லாமிய பிரச்சாரம் என்கிறது கரடு முரடாக இருக்க வேண்டும்ங்கிற அவசியம் கிடையாது. அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஃபிர்அவுன் இடத்திலே பிரச்சாரத்துக்கு அனுப்புகிற போது வகூலா லஹு கௌலல் லய்யினா, நீங்கள் ஃபிர்அவுன் இடத்தில் போய் மென்மையான வார்த்தைகளை கொண்டு பேசுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த மென்மையான வார்த்தை என்று சொன்னால் சத்தியத்தை மறைப்பது என்கிற அர்த்தம் கிடையாது, மூடி மறைக்கிறது என்கிற அர்த்தம் கிடையாது. சத்தியத்தை தான் சொல்லணும், சொல்கிற வார்த்தை மென்மையாக இருக்கணும், சொல்கிற வார்த்தை சொப்டாக இருக்கணும், உண்மையை சொப்டா சொல்லணும். ஆனா எங்களை மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா உண்மையை சொல்லணும், உரைக்க சொல்லணும், உண்மையை சொல்லணும், கன்னத்துல அரைஞ்ச மாதிரி சொல்லணும். இந்த மாதிரி ஒரு போக்கு எதிர்பார்ப்பு தௌஹீத் மக்களிடத்திலும் இருக்குது, பேச்சாளரிடத்திலும் அந்த மாதிரியான போக்கு இருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தௌஹீத் என்கிறது இப்படி அதான் அடிச்சு பேசணும், உடைச்சு பேசணும், அடுத்தவங்களை அவமதிச்சு பேசணும், முகத்திரையை கிளைக்கணும், சாயம் வெளுக்க வைக்கணும், இந்த மாதிரியான சிந்தனை போக்கு இதுக்கும் தவறானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தை பிரயோகங்கள் மென்மையானதாக இருந்திருக்கிறது. ஆள் குறிப்பிடாம சில செய்திகளை சொல்லியிருப்பாங்க, இனம் குறிப்பிடாம ஒரு செய்திகளை சொல்லியிருப்பாங்க. சொப்டான வார்த்தைகளை பயன்படுத்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுடைய நடைமுறையிலே நாங்க பார்க்கிறோம் சில விஷயங்கள் ஆகமாக இருந்தாலும் நம்ம சொல்றது கிடையாது. நம்ம ஊர்ல இருந்து ஒரு பயணம் போக போறோம், உம்மா வாப்பாட்ட பயணம் போக போறத சொல்ல நேரத்தில் போறேன்னு சொன்னா உம்மாக்கு வாப்பாக்கெல்லாம் முகம் சுழிஞ்சு போறதை நாங்க பார்க்கிறோம். என்ன வாப்பா போறேன்னு சொல்லிட்டு போறாய், பெய்த்து வாரன்னு சொல்லிட்டு போயேன்னு சொல்லுவாங்க. வெளியே போறதுன்றது கெட்ட விஷயம் இல்லை, ஆனா அந்த போறது என்கிறது திரும்ப வாரதை குறிக்கல. எனவே அந்த வார்த்தையில ஒரு நல்ல அமையன்றதுக்காக பெய்த்து வாரேன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா போகும்போது வாரேன்னு சொல்லிட்டு போக சொல்லுவாங்க. எதுக்குன்னா பாவிக்கிற வார்த்தை நல்ல வார்த்தையா இருக்கணுங்கிறதுக்காக. நான் வாரேன்னு சொல்லிட்டு போனா அது அர்த்தம் என்னன்னு சொன்னா, உதாரணமா நான் உங்க வீட்டுக்கு வந்துட்டேன், பயணம் நான் ரெடி ஆகிட்டு வாரேன்னு சொல்லுவேன். நான் வீட்டுல இருந்து கொண்டு என்ன வாரேன்னு சொல்றேன்னா நான் திரும்ப வாரதாக இருந்தா போகணும். போறேன்ங்கிற வார்த்தைக்கு பகரமாக வருகிறேன் என்கிற வார்த்தையை நாம் சொல்கிறோம். ரெண்டு பேர் சந்திச்சு கதைக்கிற போது கதைச்சு முடிஞ்சு சந்திப்போம்னு சொல்லிட்டு பிரிவோம். எதுக்கு நம்ம சந்திப்போம்னு சொல்றோம்னு சொன்னா, பிறகு நான் சந்திக்கிறதாக இருந்தா இப்ப பிரியணும், நான் பிரிய போறேன் என்று சொல்றதை தான் சந்திப்போம்ங்கிற வார்த்தையில சொல்றோம். அப்ப பிரியறதுங்கிற வார்த்தை சரியில்லை, அதனால நம்ம உண்மையிலே பிரிஞ்சு போக போறோம்னு சொன்னாலும் பிரிதல்ங்கிற வார்த்தையை சொல்லாம சந்திக்கிறங்கிற வார்த்தையை சொல்லுவோம். இப்படி நாங்க பார்க்கிறோம். சொப்டான வார்த்தை நல்ல வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கனிவான வார்த்தைகளை பயன்படுத்தி மக்களோடு பேசி இருக்கிறாங்க. எனவே தௌவா களத்தில் நல்லதை சொல்ல வேண்டும், உண்மையை சொல்ல வேண்டும், நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்ல வேண்டும். மக்களை விரட்டுவது என்கிறது தௌஹீத் கிடையாது, மக்களை இழிவுபடுத்துவது என்கிறது தௌஹீத் கிடையாது. எனவே இந்த ஒரு அடிப்படையையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது.